ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சம்மர் சீசன்னாலே கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஊறுகாய் வந்து நம்ம போட்டு வச்சுக்குவோம். இந்த மாதிரி கிளிமூக்கு மாங்காயில் போட்டிங்கன்னா ஊறுகாய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், புளிப்பாகவும் இருக்கும். உங்களுக்கு எந்த மாங்காய் புளிப்பாக நிறைய கிடைக்குதோ அதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம தேவையான அளவுக்கு மாங்காய் எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரை கிளாத் வச்சு மாங்காயில் ஒரு ட்ராப் கூட தண்ணி இல்லாத மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. மாங்காய் எல்லாத்தையும் நல்லா தொடச்சிட்டு ஒரு 5 to 10 minutes அப்படியே விட்டுருங்க. நான் வந்து இந்த மாங்காய் ஊறுகாயில் பூண்டு போடுறதுனால அதையுமே நல்லா உரித்து வாஷ் பண்ணி அதையுமே இந்த டவலில் நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்கள் பூண்டு சேர்க்குற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை பூண்டு சேர்க்க வேண்டாம்னா வெறும் நம்ம மாங்காய் வச்சு பண்ணிக்கலாம். மாங்காய் தோல் மேலே இருக்க கருப்பு கருப்பாக இருக்கிறதெல்லாம் வேண்டான்னா நம்ம லைட்டாக தோல் சீவி எடுத்துக்கலாம். மீதி நல்லா இருக்க போர்ஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைஸ் வந்து உங்களுக்கு எந்த சைஸ் பிடிக்குதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். மீடியமாக இருக்குது, இல்லை இதோட பெருசாக வேணும்னாலும் நீங்கள் பெருசாக கட் பண்ணிக்கலாம். இல்லை இதோட பொடியாக கட் பண்ணி போடணுன்னாலும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா தொக்கா வேணும்னு பார்த்தீங்கன்னா துருவி கூட எடுத்துக்கலாம். நம்ம இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுனால இது நல்லா இந்த சைஸில் கட் பண்ணி போட்டோன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய், அப்புறம் நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம் இல்லை ஹை ஃப்ளேமில் வச்சு வெந்தயம் வறுக்கும் போதே சரியாக வறுக்காது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த கசப்பு இருக்கிறது தெரியாது. டைம் செய்கிறீங்கன்னா தனித்தனியாக கூட நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. விட்டுட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு மாங்காய்க்கு 2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 5 மாங்காய் சேர்த்துக்கிறதுனால ஒரு 10 ஸ்பூன் மிளகாய் சேர்த்துட்டேன். இது வந்து மீடியம் தான், நிறைய வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க கடுகு, வெந்தயம் அந்த பொடியும் சேர்த்துக்கலாம். அது எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்துருங்க. பெருங்காயமும் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம். அடுத்தது உப்பு, நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு எடுத்து சேர்த்துக்கோங்க. எடுத்துட்டு அதை அப்படியே விட்டுருங்க, மிக்ஸ் பண்ண வேண்டாம். இப்போது ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெளியவே நம்ம ஊறுகாய் ஸ்டோர் பண்ண போகிறோன்னா நீங்கள் ஜாஸ்தியாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இல்லை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறோன்னா மீடியமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு சூடாக இருக்கும் போதேவே நம்ம அந்த மாங்காயில் மிக்ஸ் பண்ணிட போகிறோம். இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய்க்கு இந்த மாதிரி தான் பண்ணணும். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கனாலே நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடும். இதையே நம்ம 1 வீக் வரைக்கும் நல்ல ஒரு ஜாரில் போட்டு, கிளாஸ் ஜாரோ இல்லை பீங்கான் ஜாரு இந்த மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோன்னா ஒரு 1 வீக் வெளியே வச்சுட்டு லைட்டாக வந்து நல்ல வெயில் வரும்போதே டைரெக்டாக சன்லைட்டில் மேலே ஒரு துணி மட்டும் போட்டு கவர் பண்ணிவிட்டு டெய்லியும் 2 hours கிட்ட வச்சு எடுத்திங்கன்னா போதும். நம்மளுக்கு ஊறுகாய் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த மாங்காயெல்லாம் நல்லா சாஃப்டாகிடும். இந்த வெறும் மிளகாய்த்தூள், உப்பு, எண்ணெய் இதெல்லாம் சேர்ந்து நல்லா நம்மளுக்கு அந்த தொக்கு மாதிரி வந்துடும். மாங்காவும் சாஃப்டாக இருக்கும், ஊறுகாய் வந்து சூப்பராக இருக்கும். அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். வெளியவே ஸ்டோர் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா ஊறுகாய்க்கு மேலே எண்ணெய் மிதங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய எண்ணெய் தேவைப்படும். இல்லைன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறேன்னா மீடியமாக நான் ஊற்றின அளவுக்கு ஊற்றி டெய்லியுமே நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டு மீதி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப்ஸில் நம்ம சூப்பராக மாங்காய் ஊறுகாய் செஞ்சு முடிச்சிடலாம். கீரை ஸ்பூன்லாம் போடாமல் தண்ணி கையோடு நம்ம அப்படியே வைக்காமல் இருந்தோன்னா ஊறுகாய் வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்கலாம். ஒரு வாட்டி நம்ம மாங்காய் ஊறுகாய் எடுக்கும் போதும் நல்லா அதை வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் 1 வீக் ஊற வச்ச மாங்காய் ஊறுகாய் காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். எண்ணெய்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துடும். அப்படியே நம்ம ரைஸில் கூட போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.